Hi friends, vanakkam and welcome back to Devipris kitchen. இன்னைக்கு ஒரு டோட்டலா ஒரு டிஃபரண்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். தக்காளி இடியாப்பம் ஒரு நல்ல ஒரு டிஃபரண்ட் ரெசிபினே சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்டாவும் பண்ணலாம், நைட் டின்னராவும் பண்ணலாம். ரொம்ப ஹெவியா இருக்காது, ரொம்ப லைட்டா தான் இருக்கும். நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு இத நீங்க லஞ்ச் பாக்ஸா கூட நீங்க பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டிஃபரண்டா இருக்குங்க. நம்ம யூசுவலா இடியாப்பம் பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் இல்லாட்டி ஏதாவது ஸ்டூ ஏதாவது வச்சு தான் நம்ம அப்படி சாப்பிடுவோம். இது கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் மாதிரி கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வேற, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப ஆசையா வீட்லயும் சாப்பிடுவாங்க. ஸோ டீடைல்டா இடியாப்பம் பண்றதுலேருந்து நம்ம எப்படி இடியாப்பம் பண்றதுலேருந்தே பார்க்க போறோம். டீடைல்டா இருக்க போது. ஸோ வாங்க தக்காளி இடியாப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 2 கப் அளவுக்கு நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இடியாப்ப மாவு அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ இது அம்மா பார்த்தீங்கன்னா வெறும் வானிலையில் கொஞ்சம் வறுத்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் டேரெக்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் கொஞ்சமாக வெறும் வானிலையில் வறுத்து எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. நெய் வேண்டானா அவாய்ட் பண்ணினா, நம்ம ஆப்ஷன் தான் நெய் இதில் ஆட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த உப்பும் நெய்யும் நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 கப்பு இடியாப்ப மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ரோலிங் பாயிலிங் கன்சிஸ்டன்சி வரணும், அந்த அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 கப் தண்ணி அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோன்னா மாவு தண்ணியாக கூட சான்ஸ் இருக்குது. ஒரு அரிசி வளம் பொறுத்து இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான டோவாக முதல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல ஒரு சாஃப்டான டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக கையில் பிசையாமல் இந்த மாதிரி ஸ்பூனில் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிழிய வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பிழிய வேண்டாம். நீங்கள் மாவு வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே நீங்கள் பிழிய ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் ஒரு இடியாப்ப பிளேட்டில் நெய் தடவிருக்கேன், ஒட்டாமல் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற அளவு சூடில் தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சூடாக நீங்கள் இடியாப்ப அச்சில் போட்டு பிழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இடியாப்பம் பிழிய. கொஞ்சம் ஆறி பிழிஞ்சோன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் வார்மாக இல்லை கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்கும் போதே நீங்கள் பிழிய ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ மாவு கொஞ்சமாக ரோல் பண்ணி நான் இந்த அச்சில் போட்டுட்டு போகிறேன். இப்போ நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த நெய் தடவை இருக்க இடியாப்ப பிளேட்டில் நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், உடையாமல் சூப்பராக வருது. நான் வந்து மொத்தமாக பிழிஞ்சிட்டு போகிறேன் ஒரே பிளேட்டில். இது வந்து நம்ம தக்காளி சேவா பண்ண போகிறதா இருந்தாலும் நான் மொத்தமாக பிழிஞ்சிக்கிற ஒரு பிளேட்டில் தனித்தனியாக பிழிய போகிறதில்ல. ஸோ எடுத்து வச்சுருக்க மாவு மொத்தமே நான் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்து வச்சிடுறேன். ஸோ செகண்ட் பேட்ச் மாவு ஸ்டஃப் பண்ணிடுறேன் உள்ள. இந்த மாதிரி வார்மாக இருக்கும் போதே நீங்கள் பிழிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி. ஸோ செகண்ட் பேட்சும் பிழிஞ்சிடலாம். ஃபுல் பிளேட் நான் நிறைய பிழிஞ்சு வச்சிட போகிறேன். ஸோ இதுதாங்க லாஸ்ட் பேட்ச். எல்லா மாவும் நம்ம பிசைஞ்ச மாவு மொத்தமாக நான் ஒரே பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இட்லி பாட்டில் வந்து நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ இது நம்ம பிழிஞ்சு முடிச்சதும் நம்ம இட்லி பாட்டில் எடுத்து வைக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ இதை நம்ம எடுத்து நல்லா கொதிச்சிட்ருக்க இட்லி பாட்டில் நம்ம வச்சிடலாம், ஸ்டீம் பண்ணிடலாம். நீங்கள் துணி போட்டு கூட பிழிகிறதா இருந்தால் பிழியலாம், நம்ம ஆப்ஷன் தான். ஸோ தண்ணி நல்லா கொதிக்குது. இது நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு குயிக்காக வெந்துடும் இடியாப்பம். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு நான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கிறதால உள்ளெல்லாம் வேகணும். அதுக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் வேக வைக்க போகிறேன். இடியாப்பம் சட்டுன்னு வெந்துடும். ஸோ நம்ம வெந்துட்டுருக்கும் போதே நம்ம வந்து தக்காளிக்கு நம்ம தாளிச்சிடலாம், தக்காளி தொக்குக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடாகட்டும். சூடானதும் நான் கடலெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்லா கொஞ்சம் தாராளமாகவே ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் மற்ற சாமான்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரியாமல் நீங்கள் மற்ற சேர்த்திங்கன்னா வயிறு பிரச்சனை வரும். ஸோ கடுகு பொரிஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சீரகம் எடுத்துக்கிறேன். சீரகமும் நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ பக்கத்துலேயே எல்லா பொருளும் நம்ம எடுத்து வச்சோன்னா சட்டுன்னு போட்டுடலாம். பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன்.
பெருங்காயம் சேர்த்ததும் இந்த தக்காளி தொக்குக்கு காரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான். ஸோ ஒரு 3 பச்சை மிளகாவை நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நல்லா இஞ்சியும் பூண்டும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து பல்லில் தட்டுப்படுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த தக்காளி தொக்குக்கு காரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் மட்டும்தான். ஸோ ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா காரமாக இருக்குது, அதனால் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கருவேப்பிலை பொரிஞ்ச அப்புறமா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். கடலைப்பருப்பு எங்களுக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் வாயில் தட்டுப்பட்டது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கூடவே நம்ம உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையும் வந்து நம்ம இப்போவே ஆட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தீய விட்டுறாதீங்க, பருப்பெல்லாம் கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மசாலாலாம் சேர்க்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இடியாப்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டு தான் நம்ம இடியாப்பம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மேஷி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம இந்த தொக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாசனையாக ரொம்ப கம்மன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்தளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளியும் பார்த்துருங்கன்னா நல்லா வெந்திருக்கு, ரொம்ப மேஷியாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். தக்காளியும் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இடியாப்பமும் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சூடாக வெந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் வெந்திருக்கிறது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது நம்ம வெளியில் எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஸோ இடியாப்பத்தை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஆற விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு. இதை நான் திருப்பிடுறேன். கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம கையில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆறட்டும். கூல்டவுன் ஆனதும் நான் பிச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இடியாப்பம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நான் நல்லா கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிச்சு எடுத்திருக்கேன். நம்ம அப்புறம் கடாயில் போட்டு வதங்கும் போது உதிர்ந்து வந்துடும் நல்லா. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம உதிர்த்து விட்ட இடியாப்பத்தை இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இடியாப்பம் தேங்காய் பால் யூஸ்வலாக நம்ம சாப்பிட்றது தான். ஸோ ஸ்வீட்டாக வேண்டாம், காரமாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த தக்காளி தொக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்குலாம் லீவ் கூட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தா அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஜென்டலாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்தால் கூட நல்லா உதிர்ந்து வந்துடும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. சூப்பராக பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஃப்ளேவருக்காக மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஒரு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ உப்பு தேவைன்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான தக்காளி இடியாப்பம் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டொமேட்டோ இடியாப்பம். நன்றி.